ஏன் மக்களே மூஞ்சி இப்படி ஒரு மாதிரி இருக்குது? இன்டர்வியூவில் வேண்டான்னு சொல்லிட்டானுடா? இல்லைம்மா, அந்த வர வழியில் அந்த முகமூடி அக்கான்னு ஒரு அக்கா சொல்லுவீல, அவிய உங்கள் வீட்டுக்காரன் எங்க அப்படின்னு கேட்கியாவம்மா. அவியலுக்கெல்லாம் விஷயம் தெரியாதாம்மா. ஏம்மா என்னை காயப்படுத்தணும்னு சொல்லி இப்படிலாம் கேட்கியாவ. நான் என்ன தப்புமா பண்ணுனேன்? அவ இதோட எத்தனை நாள் என்னட்டையும் கேட்டாச்சு. நீ என் பிள்ளைகிட்ட உன்னை கேட்காதன்னு சொன்னாலும் கேட்க மாட்டா. போட்டு மக்களே, நீ என்ன தப்பு பண்ண? நானும் அப்பா தான் எல்லா தப்பும் பண்ணணும். நீ இப்படி வருத்தப்பட்டுட்டு இருக்காத மக்களே, எங்களுக்கு தான் வருத்தமாக இருக்குது. எவ்வளோ கேட்டுட்டு போட்டாலும் வாயை ஒரு நாளும் அடைக்க முடியாது. இப்போ விஷயம் தெரியாதவங்கன்னா ஒன்றும் இல்லைம்மா, தெரிஞ்சு வச்சுட்டே மறுபடியும் அதை கேட்கும்போதாம்மா ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. நான் இந்த சின்ன பொண்ணு வசந்தியத்தை அதோள்கிட்ட சொல்லி வைக்கேனா மக்களே, அது விளக்குனா இந்த பொம்பளை எல்லாம் கொஞ்சம் அடங்குவாளுவேன். எனட்டு அவி அப்படி கேட்டதுக்கு சுற்றி நின்று எல்லாரும் நல்லா அவியலை திட்டினாவ. பாத்தியா மக்களே, ஒருத்தி இப்படி கேட்டாலும் சுற்றி நிறைய பேர் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்காவ. நீ அதனால் வருத்தப்படாத மக்களே. வேலை உனக்கு கிடச்சாத சொல்லு. ஏம்மா, அது நாங்கள் இன்ட்ரியூ போனேன்னா எனக்கு இன்ட்ரியூ வைக்கலை. நான் பழைய ஆஃபீஸில் வேலை பார்த்தேன்ல, அதோட எம்டியும் இந்த ஆஃபீஸோட எம்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாம். அவர் நான் இங்கே இன்ட்ரியூக்கு போகிறதுக்கு ரெஸ்யூம் அனுப்பின டைமில் என்னோட ரெஸ்யூம் பார்த்துட்டு பழைய ஆஃபீஸ் எம்டி கால் பண்ணி கேட்டிருக்காரு. நான் செய்த வேலையெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தான். அதனால இங்கே எனக்கு இன்ட்ரியூ இல்லாமல் வேலை கொடுத்துட்டாங்கம்மா. அப்பாடா, எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நீ அந்த சாருக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிடு மக்களே. நமக்கு கடவுள் எப்படியாவது ஒரு வழியை திறக்க தான் செய்யாரு. நீ வருத்தப்படாத, எல்லாம் சரியாக நடக்கும். சரிம்மா. ஏம்மா, அதுக்கப்புறம் சேலரி எவ்வளோ தெரியுமா? 25,000மா. நான் ஏதாவது ஒரு 15,000 16,000 அப்படி தருவாங்கன்னு நினச்சேன். ஆனால் என்னோடய பெர்ஃபார்மன்ஸ் பழைய ஆஃபீஸோட இதில் நல்லா இருந்தனால இங்கேயும் சேம் ஒர்க் தானே, அதனால் என் மேலே நம்பிக்கை வச்சு ஸ்டார்டிங்கே 25,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. அப்படியா மக்களே? சரி, ரொம்ப சந்தோஷம். அப்பா இதை கேட்டால ரொம்ப சந்தோஷப்பட பார்த்துக்க. அப்புறம் மக்களே, என்னையிலேருந்து சேரணும்? அடுத்த வாரமா இல்லை உடனே ஜாயின் பண்ணிய மாதிரி இருக்குமா? ஏம்மா, நாளைக்கே சேரணும்னு சொன்னாங்கம்மா அந்த சார். ஏன்னா இமிடியேட்டாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறனால நாளைக்கே சேரணுமா. ஆஃபர் லெட்டர்லாம் இன்றைக்கே அடித்து கொடுத்துட்டாங்க கையிலேயே. சரி மக்களே, சரி, ரொம்ப நல்லது. சாப்பாடுலாம் நம்ம தானே கொண்டு போகணும் மத்தியானத்துக்கு? ஆமாம்மா, அங்கே கேண்டீனே இருக்குது. இப்போ ஒரு நாள் நம்மளால் சாப்பாடு கொண்டு போகிறோன்னா கேண்டீனில் சாப்பிட்டுக்கிடலாம். ஆனால் நிறைய தூரத்துலேருந்து வரவங்கெல்லாம் கேண்டீனில் தான் சாப்பிடுவாங்க. நமக்கு அரை மணிக்கூர் தானே, அதனால சாப்பாடு நீங்களே வச்சு தந்துடுங்கம்மா. மத்தியானம் எடுத்துகிட்டு போயிடுறேன். சரி மக்களே. அப்போ காலேஜ் ஸ்கூலில் கடந்து நம்ம மாண்டது போல தான் காலையில் கடந்து மாளுவேன். உனக்கு எப்படி சீக்கிரம் வச்சு தந்துவிடணும்னு தெரியல, ஆனாலும் வச்சிடலாம். ஏம்மா, ஸ்கூல் காலேஜ்னா கூட கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம். இது வேலைக்கு லேட்டாக போனால் சேலரியெல்லாம் கட் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் சீக்கிரமாக வச்சு தந்துடுங்க சரியா? நானும் காலையில் எழுப்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். சரி மக்களே, சரி போய் துணியெல்லாம் மாற்றிட்டு எடுத்துகிட்டு வா, சாப்பிடுவோம். நல்லா வயறு வேற பசிக்குது. சரிம்மா, துணி மாற்றிட்டு வரேன். எப்பா, எப்படி என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடச்சி. இனிமேல் என் பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். மக்களே, நீங்களும் வந்துட்டீங்களா? சீக்கிரம் சாப்பிட வாங்கம்மா, சாப்பாடு போட்டு வைக்கி. எம்மா, நாங்கள் வெளியே சாப்பிட்டுட்டோம். நீங்கள் சாப்பிடுங்க சரியா? நாங்கள் மேலே போகிறோம். அப்படியா? சரி மக்களே, தங்கச்சி இன்டர்வியூ போனான்னு சொன்னேன் இல்லையா, வேலை கிடச்சி பார்த்துக்க. பழைய ஆஃபீஸோட ஓனரோட ஃப்ரெண்டு தான் இந்த ஆஃபீஸையும் வச்சுருக்காராம். இவளை பார்த்ததையும் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இவளை வேலையை எடுத்துட்டா. அவள் இன்டர்வியூலாம் ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓ அப்படியா? இவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவு பெருசாட்டா இருந்து? ஆமாம் மக்களே. சம்பளம் எல்லாம் எவ்வளோ கொடுப்பாவம்மா? ஸ்டார்டிங்கில் 25,000 அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கப்புறமா கூட்டுவாவெலாம் இருக்கா மக்களே. சரிம்மா, சரி. நீங்க வாங்க, மேலே போவோம். பேசிட்டே நிற்கிது அவங்க அம்மிட்ட. சரிம்மா, போவோம். எப்பா, வெளியே போயிட்டு வந்தாலும் என்ன டயர்டாக இருக்குது இல்லையாங்க? ஆமாம், செம்ம டயர்டாக இருக்குது பத்தியா? என்னங்க ரொம்ப சேடாக இருந்த மாதிரி இருக்குது, ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லைம்மா, தங்கச்சி நினச்சி தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சாச்சுல, இனி எல்லாம் நல்லது தான் நடக்கும். நீங்கள் அதில் எதுலேயும் தலையை போடாதுங்க, விலகியே இருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. சரிம்மா. தேங்க் காட், ஒரு வழியாக வேலை கிடச்சாச்சு. அஞ்சலி, இனி ரொம்ப திங்க் பண்ணாமல் உன் லைஃப்பை நீ தான் பார்த்துக்கணும். நம்ம கம்பெனியை கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா நல்ல இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய கம்பெனி நம்மளும் எவ்வளோ அசால்ட்டாக எடுத்தாங்கன்னு தான் ஒரு டவுட்டாகவே இருக்குது. சரி, என்னவே இருக்கட்டும், நம்ம ஒழுங்காக நடந்துவிடணும். என்ன புஷ்பம், ஒரே சிரிப்பாக இருக்குது. ஏங்க வந்துட்டேடா வேலையை போயிட்டு? ஆமாம்மா, கொஞ்ச நேரம் தான் வேலை இருந்து அதுக்கப்புறம் முடிச்சதும் வந்துட்டேன் உடனே. ஏங்க, நான் சந்தோஷமாக இருந்தது காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளை காலையில் இன்டர்வியூ போனா பற்றிலாம் செலக்ட் ஆகிட்டா பார்த்துக்கணுங்க. 25,000 சம்பளம்னு சொல்லியிருக்கானுவலாம். அப்படியே புஷ்பம், நம்ம பிள்ளை வேலை கிடச்சிட்டா? அவளுக்கு படிப்புக்கும் அறிவுக்கும் நல்ல வேலை கிடச்சிட்டு இல்லையா? ஆமாங்க, சம்பளமும் பரவாயில்ல. அவள் பாட இனி கொஞ்சம் பார்த்துக்கிடுவா.
ஆமாம், கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது இப்போ தான். பிள்ளைய கட்டி கொடுத்த அன்னையும் இப்படி தான் இருந்து, அப்பா ஒருத்தனை கையில் பிடிச்சி கொடுத்தாச்சு, இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் பார்த்தியா என் பிள்ளைக வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டவன். ஏங்க அவளுக்கிட்ட வச்சு இதெல்லாம் சொல்லி அவளை வருத்தப்படுத்தாதுங்க. அவள் பாவம் இப்போ தான் எவ்வளோ என்னத்தையே சொன்னான்னு சொல்லி அழுதுகிட்டு உள்ளே போனேன். சரிம்மா, சொல்லலை, வாண்ட்டு தானே நான் சொன்னேன். சரிங்க, வருத்தப்படாதுங்க, நமக்கா நல்லது நடக்காமலாம் இருக்கும். சோறு போட்டு வைக்கும் போத வந்து சாப்பிட்டுட்டு போங்க. சரிம்மா, கை காலை ரசிட்டு வாரேன். இன்னும் எத்தனை ராத்திரி தான் இப்படி நரகமாக எனக்கு இருக்க போகுதுன்னு தெரியலையே. வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன். என் வழியை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. போகிற வழியிலெல்லாம் எல்லாரும் என்னை தப்பாக தான் பார்க்குறாங்க. நான் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கலன்னு சொல்லி அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்னு எனக்கே தெரியலை. ஏங்க இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? என்ன டீ கேட்ட? மறுபடியும் ஒருக்க கேளு பார்ப்போம் அதை. இல்லைங்க, அம்மா அந்த விருந்துக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. அதான் நான் போட்டு பார்த்தேன், எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன். ஓ, அப்போ உங்கள் அம்மா உனக்கு நிறைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாவ, நான் எடுத்து தரலன்னு சொல்லி குத்தி காணிக்குதியா? ஏங்க நான் அப்படி சொல்லலை, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட கேட்குறேன். என்ன டீ நீ ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட வந்து திரும்ப திரும்ப இந்த மாதிரி எதிர்த்து பேசிகிட்டே இருக்க? எத்தனை தடவை தான் உன்கிட்ட சொல்லியது இந்த மாதிரி கெட்ட கேள்வியில் என்கிட்ட வந்து கேட்காதுன்னு சொல்லி? அடிச்சேன்னு வச்சுக்க மண்டை எண்டையும் உடஞ்சிரும். உங்கள் அம்மா வீடுன்னு பார்க்குறேன், மரியாதையை மூடிட்டு இருந்துரு. ஏங்க இப்படி திட்டுறீங்க? நான் ஒரு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு தானே இங்கே கேட்டேன், அதுக்கு போய் ஏங்க இப்படி வந்து என்ன திட்டுறீங்க? நான் உங்களை எப்போங்க எதிர்த்து பேசியிருக்கேன்? உடனே இந்த நீலி கண்ணீரை வடிச்சிட்டு என்கிட்ட பேசாத, சரியா? மரியாதையே இருக்க முடிஞ்சா இரு, இல்லைன்னா போயிட்டே இரு. நான் எவ்வளோ பிடிச்செல்லாம் வைக்கலை இங்கே. அதே மாதிரி இதையும் மனசில் வச்சிக்க. பொண்ணுங்க அழுதும் தாங்கி பிடிச்சிட்டு வருவாங்கல்ல பசங்க, அதே மாதிரின்னு சொல்லி என்ன நினச்சிடாது, சரியா? நான் துளி கூட அப்படி கிடையாது. எனக்கு பொம்பளைங்களை கண்டாலே பிடிக்காது. எங்கள் அம்மா உன்னை கெட்ட சொன்ன ஒரே காரணத்துக்காண்டி தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். நான் என்னைக்கு தான் இதெல்லாம் மறந்துட்டு நிம்மதியாக வாழ போகிறேன்னு எனக்கே தெரியலை. நான் நிம்மதியாக தூங்கியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்கும். நான் நைட் ஆனால் தூங்க முடியாமல் இங்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் இந்த மனுஷங்க நான் தைரியமாக என் உயிருக்கு பயந்து எடுத்த ஒரு முடிவுக்காக என்னை அவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, அவ்வளோ தப்பாக பேசுகிறாங்க. பொண்ணுன்னா அவங்களுக்கு ஒரு இலக்காரமாக போச்சுல்ல. சீக்கிரம் சாப்பிடுமா, நேரம் ஆயிட்டு. சரிம்மா. அண்ணனும் அண்ணியும் சாப்பிட்டாங்களா? ஆமாம்மா, இப்போ தான் சாப்பிட்டுட்டு மேலே போனாங்க. சரிம்மா. அம்மா நான் போயிட்டு வரேன். சரி மக்களே, பார்த்து போயிட்டு வாண்ணா. ஆஃபீஸை பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சா ஜாலியாக இருக்கும். ஹாய் அஞ்சலி, குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ஜாயினிங் ஃபார்ம் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சலி. நீங்கள் அதை ஃபில் பண்ணி சைன் போட்டு கொடுத்துட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிவிட்டு சின்ன எம்டியோட ரூமில் போய் அவரை மீட் பண்ணிவிட்டு உங்கள் கேபின் போங்க, ஓகேவா? ஓகே சார். ஆனால் என்னோடய கேபின் எதுன்னு சொல்லி எனக்கு இன்னும் கரெக்டாக தெரியலை. நீங்கள் கொஞ்சம் கைட் பண்ணுறீங்களா சார் ப்ளீஸ்? ஓகே அஞ்சலி, நான் கைட் பண்ணுறேன். அப்புறம் ஒன்று, இங்கே வந்து சார் அப்படிங்கிற இதெல்லாம் வேண்டாம். ஸோ நீங்கள் யாரையுமே இங்கே சார்னு கூப்பிட வேண்டாம், நேம் சொல்லி கூப்பிட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி செட்டப் இருக்கணும்னு சொல்லி தான் நம்ம 2 எம்டியுமே சொல்லி வச்சுருக்காங்க, நேம் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் வந்து எல்லாரையுமே நேம் சொல்லி கூப்பிட்டுக்கோங்க, ஓகேவா அஞ்சலி? ஓகேங்க. ஆனால் உங்களோட நேம் என்னன்னு எனக்கு தெரியலையே. பார்த்தீங்களா, நான் நேம் சொல்ல மறந்துட்டேன். என்னோட நேம் வந்து கிறிஸ்டன். எல்லாருமே கிறிஸ்டன் கூப்பிடுவாங்க, நீங்களும் என்ன கிறிஸ்டனே கூப்பிட்டுக்கோங்க அஞ்சலி. சரி கிறிஷ், நான் வந்து உன்னை நேம் சொல்லி கூப்பிட்றேன். ஆனால் நீ மட்டும் என்ன வாங்க போங்க அப்படின்னு மரியாதை சொல்கிறியா? அதுக்கு என்ன பண்ணுறதுக்கு? சரி அஞ்சலி, நான் ஜாயினிங் ஃபார்ம் எடுத்து வைக்கிறேன். நீ வந்து ஃபில் பண்ணிவிட்டு எம்டியை போய் மீட் பண்ணிடு, ஓகேவா? ஓகே கிறிஷ். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட்டு. நம்ம ஆஃபீஸில் வந்து 2 எம்டி இருக்காங்க அப்படின்னு நான் வந்து கூகுளில் பார்த்தேன். நீங்களும் வந்து சின்ன எம்டி பெரிய எம்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ எதனால் வந்து 2 எம்டி? எனக்கு கேட்கவே ரொம்ப புதுசாக இருந்து. நார்மலாக ஒரே ஒருத்தங்க தானே சிஓ போஸ்டிங்கில் இருக்க முடியும். ஆனால் நம்ம ஆஃபீஸில் மட்டும் என்ன 2 பேர் அப்படி இருக்காங்க? இங்கே ஜாயின் பண்ணுற எல்லாருமே இதே கேள்வி தான் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை அஞ்சலி, 2 பேருக்குமே கம்பெனி ஆரம்பிக்கணும்னு சொல்லி கனவு இருந்திருக்கு சின்ன வயசுலேருந்தே. ஸோ நம்ம ஏன் இதை சேர்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சேர்ந்து பண்ணியிருக்காங்க. அப்புறமா என்னென்னா, சின்னவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து அண்ணன் தான் எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஆனால் அண்ணனுக்கு என்னென்னா சின்னவன் வந்து எம்டியாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை. ஸோ இதனாலே ரொம்ப நாளாகவே எங்களுக்கு எம்டியே இல்லாமல் இருந்து கம்பெனி மட்டும் ஆரம்பிச்சு இருந்து, அப்புறமா என்னென்னா அவங்களோட அப்பா இருக்கார்ல ரகு, அவர் வந்து சரி நீங்கள் 2 பேருமே இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி 2 பேருமே எம்டியாக இருங்க அப்படின்னு சொல்லி பண்ணதான் 2 பேருமே எம்டியாக இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஸ்டார்டிங்கில் வரும்போது பயந்துகிட்டே வருவாங்க, ஒரு எம்டியை சமாளிக்க கஷ்டம், ஆனால் இவங்க 2 பேர் இருக்காங்களே எப்படி சமாளிப்போம்னு சொல்லி. ஆமாம் கிருஷ், நானுமே ரொம்ப பயந்துட்டு தான் வந்தேன். அது எப்படி 2 எம்டி வச்சு நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை அஞ்சலி, நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவுமே இங்கே இருக்காது.
மூத்தவர் இருக்கார்ல அஜய், அவர் கொஞ்சம் கோவப்படுவார், தப்பு ஏதாவது பண்ணால் கொஞ்சம் திட்டுவார், அவ்வளோதான். ஆனால் சின்னவர் வந்து அப்படி இல்லை, ரொம்பவே சாஃப்டான ஒரு கேரக்டர். இங்கே எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிக்கும். எம்ப்ளாயிஸ் கூட ரொம்ப சகஜமாக பழகுவார். தான் எம்டி அப்படிங்கிற அந்த கெத்து காமிக்கவே மாட்டார். ரொம்ப ஒரு சாஃப்டான கேரக்டர். ஓ அப்படியா, நம்பவே முடியலப்பா. பேசினா பேசிகிட்டே இருப்போம். நீ ஃபஸ்ட் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு சின்ன எம்டியை போய் பார்த்துட்டு உன்னோட கேபின் போமா, நான் வந்து உன்னை கைட் பண்ணுறேன், ஓகேவா? ஓகே கிறிஷ். டேபிள் மேலே யார் இருந்து லேப்டாப்பை பார்க்குற சுகமே தனிதான்ப்பா. டேய் எருமை, உன்ட்ட எத்தனை தடவைடா சொல்கிறது இந்த மாதிரி டேபிளில் இருக்காதுன்னு சொல்லி? அதான் நீ சொன்னா நான் கேட்க மாட்டேன்னு தெரியுதுலாடா, அப்புறம் ஏன்டா திரும்ப திரும்ப அதையே சொல்கிற? இங்கே பாருடா ஐடன், இது வந்து ஆஃபீஸ், நம்ம வீடு கிடையாது. நீ ஒழுங்காக இருந்தால் தான் நம்ம எம்ப்ளாயிஸும் ஒழுங்காக இருப்பாங்க. சரிடா பூமர், கீழே இறங்குறேன் போதுமா? ஏன்டா என்ன சொன்னாலும் என்ன பூமர் பூமர் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க? ப்ரோ, நீ வந்து இந்த கால ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி இரு ப்ரோ. நீ சும்மா அந்த பழைய காலத்து நம்ம அப்பா காலத்து பேச்செல்லாம் பேசினீன்னா ஒன்றும் பூமர் தான் சொல்லுவேன். சரி, இன்னும் பண்ணி தொலை. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல தான் இங்கே வந்தேன். என்ன ப்ரோ, என்ன விஷயம்? டே அன்னைக்கு சொன்னலாடா, ஒரு பிள்ளை இன்டர்வியூக்கு வந்திருந்து செலக்ட் ஆகிட்டுன்னு சொல்லி. ஸோ நீ அந்த பொண்ணை வந்து கைட் பண்ணி கொஞ்சம் ட்ரைனிங் கொடு, ஓகேவா? இப்போ உன் கேபினுக்கு தான் வருவா. நீ வந்து எந்த மாதிரி ஒர்க்கு எப்படி இருக்கும் எல்லாத்தையும் அவள்கிட்ட சொல்லிடு, சரியா? சரிடா ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? டே இந்த பொண்ணுக்கு நான் இன்டர்வியூ வைக்கல தெரியுமா, ரெஸ்யூம் பார்த்துட்டே செலக்ட் பண்ணிட்டேன். என்னடாண்ணா, நீ வந்து இன்டர்வியூ வைக்காமல் செலக்ட் பண்ணியா? தெரிஞ்ச பொண்ணுனாலுமே நீ இந்த மாதிரி செலக்ட் பண்ண மாட்டியே, எப்படிடா? அது ஒன்றும் இல்லைடா, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஜெனிஷ் ஒருத்தன் வந்து ஸ்டார்ட் அப் வச்சுருக்கான்னு சொன்னேன்ல, அங்கே தான் இந்த பொண்ணு ஒர்க் பண்ணியிருக்கா. ஸோ அவளோட ஒர்க்கு பார்த்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிட்டுடா. நான் ஜெனிஷ்கிட்டையும் கால் பண்ணி கேட்டேன், அவனுமே நல்ல ஃபீட்பேக் கொடுத்தான். ஸோ அதனாலே இன்டர்வியூ இல்லாமல் வந்து எடுத்துட்டேன். அதுவும் இல்லாமல் இந்த ரோலுக்கு வந்து உடனே வந்து தேவைப்பட்டுலடா ஆள், அதனால எடுத்துட்டேன். நீ கொஞ்சம் நல்ல ட்ரைனிங் கொடு, சரியா? அந்த பொண்ணு நல்லா பண்ணுவேன் தான் அன்னைக்கு சொல்லிச்சு. சரி நீ பார்த்துக்கோ, ஓகேவாடா? சரிடா அண்ணா, நான் பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஓகேடா, நான் கிளம்புறேன், எனக்கு வேறு ஒர்க் இருக்குது, பார்த்துக்கோ. மே ஐ கமிங் சார்? எஸ் கமின். பற்றி ஏதாவது சொன்னானா? ஆமாம் சார், கிறிஷ் வந்து இன்ஃபார்ம் பண்ணார். ஆனால் என்ன ஆனா ஒன்றா இழுக்கிறீங்க அஞ்சலி? சும்மா கூப்பிடுங்க நேம் சொல்லி, இங்கே வாடா ஐடன், போடா ஐடன் அப்படின்னு சொல்லுங்கள். என்னடா இது, இந்த ஆள் பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். எம்டி எப்படி வாடா போடான்னு சொல்ல முடியும்? என்ன அஞ்சலி திங்க் பண்ணுறீங்க? எம்டி எப்படி வாடா போடான்னு சொல்கிறதுண்ணா? இல்லை நான் உங்களை நேம் சொல்லியே கூப்பிட்றேங்க. சரி அஞ்சலி, நான் ஒர்க்கை பற்றி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன். எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், எப்படி பண்ணணும், கிளைண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு எல்லா ட்ரைனிங் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி தான் அண்ணன் சொன்னாங்க. இருந்தாலும் இங்கே உள்ள கல்ச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நான் கொஞ்சமாக ட்ரைனிங் கொடுக்குறேன், ஓகேவா? ஓகே ஐடன். இதில் உட்காருங்க அஞ்சலி, நான் டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன். பரவாயில்ல ஐடன், நீங்கள் சொல்லுங்கள், நான் நோட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, எப்படினாலும் ஓகே, உங்கள் கம்ஃபர்டபுள் எப்படியோ அப்படி பண்ணுங்க, ஓகேவா? நம்மளோட கம்பெனி பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குற கம்பெனி, ஓகேவா? நீங்கள் இதை பற்றி பார்த்துருப்பீங்க. மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஃபாரின் கிளைண்ட்ஸை தான் மோஸ்ட்டாகவே ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபாரின் கிளைண்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒரு விதமாக இருப்பாங்க. சிலவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சிலவங்க வந்து ரொம்ப பஞ்சுவாலிட்டியாக இருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் ஒர்க் கல்ச்சரை பற்றி சொல்கிறேன் அஞ்சலி, அப்போ தான் உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். நான் ஃபஸ்ட்டே கிளைண்ட் அது இதுன்னு சொன்னேன்னா நீ பயப்பட்டுருவ. சரி ஐடன். ஷிஃப்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to 6, ஓகேவா? சில டைம் வந்து நைட் ஷிஃப்ட் போட சான்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக வந்து ஜென்ஸுக்கு தான் போடுவாங்க, லேடிஸுக்கு வந்து போட மாட்டாங்க. மேபி ஏதாவது ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் ஆகிருந்தால் வந்து லேடிஸுக்கு வந்து போடுவாங்க. அப்படி போட்டால் கூட வீட்டுக்கு வந்து உங்களை ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். மத்தியானம் லஞ்ச் வந்து வீட்டிலேருந்து எடுத்து வந்திருக்கலாம், கேண்டீன்லேருந்து வாங்கி சாப்பிட்றலாம். வேறு சேலரி பேக்கேஜ் எல்லாம் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும். அப்புறம் லீவ் பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து 2 லீவ் வந்து எடுத்துக்கலாம். 2 லீவுக்கு மேலே எடுத்திங்கன்னா லாஸ் ஆஃப் பே ஆகும். அப்புறம் சாட்டர்டே சண்டே வந்து வீக் ஆஃபு. மந்த்லி வந்து 2 ஹவர்ஸ் வந்து பெர்மிஷன் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா இன்னொன்று என்னென்னா, நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒர்க் பண்ணீங்க, இல்லை வந்து சிலவங்க பெர்மிஷன் போட்டிருப்பாங்க, அவங்களோட ஒர்க்கை தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா அதுக்கான பேமெண்ட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது வந்து ஓவர் டைமில் வந்து ஆட் ஆகும், ஓகேவா? ஓகே ஐடன், ஓகே. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. என்னடா ஹெச்ஆர் சொல்ல வேண்டிய விஷயம்லாம் இவன் சொல்லிட்டு இருக்கானேன்னு பார்க்காதுங்க. இங்கே எல்லாருமே சேம் தான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டாக என்ன மீட் பண்ண வந்தனால நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். வெளியே கிறிஸ்டன் வந்து சில நேரம் சொல்லியிருக்க மாட்டான், அவன் வந்து மறந்துருப்பான், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து என்னடா இவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே ஐடன், ஓகே. இந்த ஆள் அருன்னு அறுக்கிறான். இவனா ஜாலி டைப்புன்னு சொன்னாவே எல்லாரும் பார்க்க சரியான பூமர் மாதிரிலாம் இருக்கான்.
சரி 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 ஐடன், நீங்கள் சொன்ன கிளைண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ என்னோட கேபின் போகிறேன். பை. ஓகே அஞ்சலி, ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேவா? கால் அது எப்படி? ஃபோன் வந்து கேபினில் ஒன்று இருக்கும், அது எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் கொடுக்குற ஃபோன் தான். அதில் நம்ம ஆஃபீஸில் இருக்கிற எல்லாரோட நம்பர்ஸும் இருக்கும். யார் யாருக்கு என்னென்ன டவுட் இல்லைனா ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கூட யார் யாரை காண்டாக்ட் பண்ணுமோ பண்ணிப்பாங்க, ஓகேவா? நீ அந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே ஐடன், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஏதாவது டவுட்னா கேட்குறேன். பாய். என்னடா ஐடன், நீயாவே இல்லாத மாதிரியே இருக்கு. அந்த பொண்ணோட கண்ணில் 1000 வலி தெரியுது. தன்னுடைய கண்ணிலே எல்லா வலியும் மறைச்சி வச்சிருக்கும் போல இந்த பொண்ணு. என்னடா பொண்ணு கண்ணுன்னு பேசிகிட்டு இருக்க? அந்த பொண்ணு வந்துதா? ஆமாடா, ஆமாம் அந்த பொண்ணு வந்து நான் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், ஏதாவது டவுட்னா கால் பண்ணுன்னு சொன்னேன்டா. டே, அந்த பொண்ணு இன்டர்வியூ வைக்காமல் எடுத்துட்டேன் ஒரு ஆர்வத்தில். நல்லா பண்ணிருமாடா, இடையில எதுவும் சொதப்பாதுல்ல? இல்லைடா அண்ணா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, பார்க்கவே தெரியுதுல்ல. நல்லா பண்ணுன்னு தான் நினைக்கிறேன், எதுவுமே சொதப்பாது. சரிடா. அண்ணா அந்த பொண்ணோட கண்ணை பார்த்தியாடா? கண்ணெல்லாம் பார்க்கலடா. ஏன் கண்ணில் அந்த பிள்ளைக்கு மெட்ராஸ் ஐயா? ஓ மூஞ்சி முகர. பின்ன என்னடா, வேலைக்கு வந்த பிள்ளைக்கு கண்ணில் என்னடா பார்க்க போகிறேன்னா? இல்லைடா அண்ணா, அந்த பொண்ணோட கண்ணில் 1000 வலிகள் தெரியுதுடா. பார்த்தாலே தெரியுது, அந்த பொண்ணு ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி ரொம்பவே ஒரு வலியாக இருக்கிற மாதிரி அந்த பொண்ணோட கண்ணில் தெரியுது. எல்லா வலியுமே மொத்தமாக ஒருத்தங்க வந்து கண்ணில் அடக்கிற மாதிரி இருக்கும், பார்த்திருக்கியா? அந்த மாதிரி இருக்குடா அந்த பொண்ணோட கண்ணு. அட இவன் வேற கண்ணு மண்டு போடா, எனக்கெல்லாம் எதுவும் தெரியல. போடா பூமர், உனக்கு எங்கடா தெரியும்? நீ தான் பூமர் ஆச்சு. நான் போகிறேன், எனக்கு வேற வேலை இருக்குது. ஒரு வழியாக நல்ல வேலை கிடச்சிட்டு தேங்காட். இனிமையாவது நம்ம வாழ்க்கையில் நல்லது நடந்தால் நல்லாயிருக்கும். என்னதான் நம்ம வேலைக்கு வந்தாலும் நம்மளோட பாஸ்ட் மெமரிஸ் மட்டும் நம்மளை விட்டு போகவே போகாதுல்ல. அந்த பாஸ்ட் ஃபீலிங்கான மெமரியை மறக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம லைஃப்பில் நடந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதெல்லாம் எங்கே இருக்கும்? சின்ன வயசில் கஷ்டம் தெரியாமல் வளர்ந்துட்டோம். இப்போ வளர்ந்ததுக்கப்புறமா தான் எல்லாமே தெரியுது. நம்மளால் நம்ம அம்மா அப்பாவுக்கும் பாரமாக இருக்குது. மே ஐ கமின்? எஸ் கமின். ஹாய் அஞ்சலி, ஐ எம் சோனா. நீங்கள் தான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். பயப்படாதுங்க, இங்கே எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நீங்கள் டீ பிரேக்குக்கும் வரலையா? நீங்கள் எப்போ தான் வெளியே வருவீங்க? எல்லோரும் சேர்ந்து பேசலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்கள் வெளியே வராதனால தான் நானே லஞ்ச் டைமுக்கு உங்களை கூப்பிட வந்தேன். ஓ அப்படியா? நான் வந்து எம்டி சார் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அதை எப்படி இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தனால எனக்கு டீ பிரேக் இருக்கிறதே மறந்துட்டேன். ஓ சரி சரி சரி, வாங்க சாப்பிட போகலாமா? சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லை கேண்டீனில் சாப்பிட்றீங்களா? அது நான் வீட்டிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். நீங்கள் எல்லோரும் கேண்டீனில் சாப்பிடுவீங்க? இல்லை நாங்கள் கேண்டீன் சாப்பிட்ற அளவுலாம் வசதி இல்லை. நாங்கள் வந்து எப்போவாது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தால் மட்டும் கேண்டீனில் சாப்பிடுவோம், மற்றபடி வீட்டிலேருந்து தான் கொண்டு வரோம். வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். ஓ அப்படியா, சரி சரி. அஞ்சலி, இவா தான் ரியா. ஹாய் அஞ்சலி. ஹாய் ரியா, எப்படி இருக்கீங்க? என்ன அஞ்சலி, வாங்க போங்கன்னு பேசாத, வா போனே பேசு. சரி ரியா. உங்களுக்கு நாகர்கோவில் அஞ்சலி இல்லை எங்கே? எனக்கு வந்து தக்கலை சைடு. உங்களுக்கெல்லாம்? எனக்கு கோட்டாறு. எனக்கு வடசேரி பக்கம்தான். ஓ அப்போ எல்லாரும் லோக்கலில் உள்ளவங்களா? நான் மட்டும்தான் அங்கேருந்து வரணும். இல்லை இன்னும் ஒரு பையன் வந்து மார்த்தாண்டத்துலேருந்து வரான். ஓ அப்படியா, சரி சரி. இந்த சேரில் யார் வருவா? யாருக்காக நம்ம இப்போ வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்? அதுவா, ஐடன் வருவான். ஐடன் எப்போவும் எங்கள் கூட தான் சேர்ந்து சாப்பிடுவான். நம்ம எம்டி ஐடனா? அதுக்கே அஞ்சலி பம்புற? அவனே தான், அவன் எங்களோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமாம் அஞ்சலி, ஐடன் வந்து எங்களோட காலேஜ் ஃப்ரெண்டு, ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட கேங்கே கொஞ்சம் பெருசாக இருக்கும். எங்கள் கேங்லேயே நாங்கள் இப்போ 2 பேர் தான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஐடன் காலேஜ் முடிச்சுட்டு ஃபாரினில் போய் ஒரு கோர்ஸ் படித்தான். அதுக்கப்புறமா இங்கே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வச்சுருக்கான். ஓ அப்படியா? அதுக்குன்னுட்டு நீ எல்லாம் பயப்படாத, அவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் தான், எம்டி மாதிரியே நடந்துக்க மாட்டான். அப்பா அஜய்? அவரும் டம்மி தான். அவர் அப்பப்போ பூமர் மாதிரி பேசுவார், ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன், நல்ல மரியாதை கொடுப்பார் எல்லாருக்குமே. நீ ரொம்ப பயப்படாத அஞ்சலி, இங்கே வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஆமாம், காலையில் வந்து கிறிஷும் அப்படி தான் சொன்னான். அந்த லூஸு காலைல வந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட உளறி இருக்குமே லூஸு மாதிரி. ஆமாம், காலைல வந்தது இந்த கம்பெனிக்கு எதுக்கு 2 எம்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லா கதையுமே சொல்லிட்டு இருந்தான். சொல்லிட்டானா உங்ககிட்டயும்? ஆமாம், நான் என்னமோ நினச்சி ரொம்ப பயந்துட்டு வந்தேன் தெரியுமா, இங்கே எப்படி இருக்குமோ, ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஃபஸ்ட் நாளே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி அஞ்சலி, நாங்கள் எங்களை பற்றியே சொல்லிகிட்ருக்கோம். உனக்கு வீட்டில் எத்தனை பேர், யார் யாரெல்லாம் உண்டு எல்லாம் சொல்லலாம். எங்கள் வீட்டில் அம்மா அப்பா நான் அண்ணா அண்ணி. அண்ணி இருக்காங்கன்னா அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆயிட்டா? ஆமாம் கல்யாணம் ஆகிட்டு. அண்ணனுக்கு குழந்தை இருக்குதா? இல்லை, இப்போ மேரேஜ் முடிஞ்சு 2 வருஷம்தான் ஆகுது.
அப்படியா, சரி சரி. ஆனால் பொதுவாக பசங்க வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிஞ்ச பிறகு தானே அவைய கல்யாணம் பண்ணிப்பாவ. உனக்கும் உங்கள் அண்ணனுக்கும் ரொம்ப லாங்க அப்போ. ஆமாம் ரியா, எங்கள் அண்ணனுக்கும் எனக்கும் 8 வயசு டிஃப்ரென்ஸ். எனக்கு இப்போ தான் 23 வயசு ஆகுது, அவனுக்கு 31 வயசு ஆகுது. உனக்கு 23 வயசு தான் ஆகுதா? ஆமாம், உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயசு ஆகுது? எங்களுக்கு கரெக்டாக 27 வயசு ஆகுது. 27 வயசு ஆகுதா? பைத்தியம், ஏன் இப்படி போய் சொல்லியா? எல்லாரும் வயசை குறைச்சி தான் சொல்லுவாவ, நீ என்னென்னா வயசை கூட்டி சொல்லியா பத்தியா? அப்போ உங்களுக்கு எனக்கு வயசு தான் ஆகுதா? இல்லை அஞ்சலி, எங்களுக்கு வந்து 25 வயசு ஆகுது. ஓ அப்படியா? அப்போ நான் உங்களை நீ அக்கானியாக கூப்பிடணும். சே, அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடு. ஆனால் ஆன்டின் மட்டும் கூப்பிட்றாங்க, சரியா? ஆன்டின் எப்படி கூப்பிட முடியும்? அப்படி பார்த்தா என்ன எல்லாரும் ஆன்டின் தானே கூப்பிடுவாங்க. ஹே, எல்லாரும் எனக்காண்டியே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சாரிப்பா, நான் வர கொஞ்சம் லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க.